السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. قال النبي محمد رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனின் அருளும் அன்பும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபா பெருமக்கள், அந்த வழியில் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடும் உடல் சுகத்தோடும் இறைவன் தந்த அருள் பாக்கியமான இந்த ஈமானோடு வாழுகின்ற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை நம்மளால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை நம்மளுடைய மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கின்றவர்களாக, பிறருக்கு சொல்கின்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய தலைமுறைகளையும் ஆக்கி அருள்வானாக. ஈமான் கொண்டதற்கு பிறகு இதிலிருந்து சற்று விலகிவிடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹு தஆலா உலகம் இருக்கும் வரை அல்லாஹ் பாதுகாப்பை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு நிறைந்தவர்களே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபு பின்னேரம் குர்ஆனுடைய வசனங்களை வரிசையாக சூரத்துல் பக்ராவிலிருந்து பார்த்து வருகிறோம். அந்த சூறாவினுடைய அதில் ஒட்டி இருக்கக்கூடிய விளக்கங்கள், அதை சார்ந்திருக்கக்கூடிய விரிவுரைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய உதவியால் கண்டு வருகிறோம். அல்லாஹ் நம்மளுடைய வாழ்நாளில் மார்க்கத்திற்காக நாம் செலவழிக்கிற நேரங்களை இந்த துன்யாவினுடைய பரக்கத்தாகவும், மன்னரையில் நமக்கு மிக பாதுகாப்பாகவும், மறுமையில் நமக்கு சேமிப்பாகவும் அல்லாஹ் தந்தருள்வாராக. அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 63வது வசனம். இந்த வசனத்தினுடைய தர்ஜமா, அதனுடைய வசனமும் அதனுடைய தர்ஜமாவும். அல்லாஹ் சொல்லுகிறான்: وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ. தூர் என்ற மலையை, தூர் என்பது ஒரு மலை, அந்த மலையை உங்களுக்கு மேலாக தூக்கி பிடித்து உங்களிடத்தில் நாம் வாக்குறுதிகளை வாங்கினோம். மலையை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு தான் வாக்குறுதிகளை வாங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க. என்ன மாதிரி வாக்குறுதி? ஹுது மா ஆத்தைனாக்கும் பிகுவத்தின். இந்த தௌராத்திலே எதை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோமோ அவை அனைத்தையும் பலமாக நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். பலமாக பிடிக்கணும். வத்குரு மா ஃபீஹி. அந்த தௌராத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் மனதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி
இந்த நிகழ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான். கிட்டத்தட்ட ஒரு 2-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஞாபகப்படுத்தி இதை நீங்கள் நினைவு கூறுங்கள்னு சொல்கிறோம். பெரும்பாலான வசனங்களை நம்ம பார்ப்போம். சூரா பேர் பிஸ்மில்லான்னு போட்டிருக்கிறாங்களே குரானில், ஆட்சி மாதிரி வந்து பிஸ்மில்லா போட்டுக்கிறாங்க. பக்கத்திலே சூரா மக்கியாவா மதனியாவான்னு போட்டிருப்பாங்க. அதில் போட்டிருப்பாங்க எத்தனை ஆயாத்துகள் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதில் பெரும்பாலான இந்த வரலாறுக்குரிய சூறாக்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மக்கியாவாக இருக்கும். மக்காவில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்ட கவலைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியுமில்ல. அதை அல்லாஹ் தஆலா ஆறுதல் படுத்துவதற்கு பல நபிமார்களுடைய வரலாறு மக்காவில் இருக்குது. அதனால தான் இந்த வரலாறை கேட்கும்போது குரானில் ஒரு வரலாறு வருதுன்னு யாராவது சொன்னால் அந்த வரலாறு வெறும் வரலாறாக பார்க்காம அந்த வரலாறில் மக்காவில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தார்கள், மக்காவில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்று நினைத்து அந்த வரலாறை அணுகின்ற போது அதனுடைய உண்மையான விளக்கங்கள் நமக்கு கிடைச்சது. அதனுடைய விளக்கங்கள் ஏன் மேலோட்டமாக பார்த்தா கிடைக்காது. ஒரு ஆயத்தை தர்ஜமா மட்டும் நான் பார்த்து படிச்சு எல்லாத்தையும் விளங்கிட முடியுமாங்க? அது யாருக்காக இறங்கியது, எந்த பொழுதில் இறங்கியது, என்ன காரணத்துக்காக இறங்கியது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் புரியாது. இதற்கு அரபில சபபுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயத்தை இறங்குவதற்கு என்ன காரணம், யாருக்காக இறங்குனுச்சு அப்படின்னு பார்த்தாலும் அதனுடைய அர்த்தங்கள் தெரியும். சஹாபாக்கள்ல ஜுந்துப் இப்னு வம்ரான ஒரு சஹாபி, அவங்களுக்கு ஆசை, மக்காவிலேருந்து எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்கன்னு ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் போயிடணும் அப்படின்னு. ஆனால் முடியலை. அவங்களால எந்திரிச்சு போக முடியாது, வயசானவங்க, தனியாக போக முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் போயிருக்கலாம், ரொம்ப முயற்சி எடுக்கணும் அதுக்கு. ஆனால் ரொம்ப தூரம் இல்லைங்க, 450-500 கிலோமீட்டருங்க. சும்மா போறேன்னா முடியுமா? யாராவது சப்போர்ட் இருந்தால் போகலாம். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்க அவருக்கு ஏக்கமாகுது. அந்த சஹாபிக்கு எப்படி நம்ம மக்காவில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் மதீனாவில் போயிட்டாங்க, சஹாபாக்கள்லாம் மதீனாவுக்கு போயிட்டாங்கல்ல, இங்கே எப்படி இருக்கிறது? சப்போஸ் இங்கே உயிர் போயிட்டா என்ன செய்யுது? இங்கே உயிர் போயிட்டா என்ன செய்யுது? நம்ம என்ன செய்யணும்? உடனே புறப்பட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கேருந்து புறப்பட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னை எப்படியாச்சும் மதீனாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. ஏங்க, உங்களுக்கு நடக்கவே முடியாது. உங்களுக்கு எப்படி நடக்க முடியும்? சரி, ஒரு ஒட்டகத்தில் உட்காந்து வர முடியுமா? அதுவும் முடியாது. எப்படிங்க நீங்கள் இங்கேருந்து அங்கே போக முடியும்? இன்னைக்குள்ள வசதி அன்னைக்கு இருந்துச்சு. அதனால உங்களுக்கு போகிறதெல்லாம் கடமை இல்லை. வயசானவங்களுக்கு என்னதுக்கு போகணும்? வயசானவங்களை எல்லாம் மன்னிச்சிருவான், நீங்கள் மக்காவிலே இருங்க அப்படின்னு சில பேர் ஆலோசனை கொடுக்க, இல்லை நான் போய் தான் என் நபி அங்கே இருக்கிறாங்க, என் தோழர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, என்னுடைய உசுறு இங்கே போயிட்டேன், நான் என்ன செய்யுது? இதை எப்படியாச்சும் கொண்டுட்டு போகணும்னு சொன்னோடனே அவங்க படுத்திருந்த கட்டிலை 4 பேரும் 4 மூலையும் பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு போனாங்க. எப்படி யோசிப்பார்? 4 பேரும் 4 ஜனாசாவை இன்னைக்கு தூக்கிட்டு போகிறோம். ஜனாசாவை எப்படி தூக்கிட்டு போகிறோம்? அந்த மாதிரி கட்டிலையில் தூக்கி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி கஷ்டம். ஈமான் கட்டிலோடு புறப்பட்டு போகிறது. அப்படிப்பட்ட ஈமான் இருந்தது. இங்கே பனி இஸ்ரவேல் இன்னைக்கு ஆயத்து சொல்லும் போது அவங்களுக்கு கொடுத்த வேதத்தை படிக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேதத்தை மனசில் வைக்க மாட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, தௌராத்து உள்ளது சொன்னாலும் நாங்கள் கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் கேட்குறத நாங்கள் கேட்கணும், நீங்கள் பார்க்குறத நாங்கள் பார்க்கணும். அப்போ தான் நம்புவோம். அப்போ தான் அல்லாஹ் மலையை பேத்தெடுக்கிறான். மலையை மேல் ஆக்கி தான் அவங்கள்ட்ட ஈமான வாங்கினான்.
ஈமான் கொல்லு அப்படின்னு கட்டாயப்படுத்தி வாங்கணும். எல்லாரும் மலையை தூக்கி மேலே போட்டுருக்கோம் அப்படின்னு மாணவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம உம்மத்தில் நம் முன்னோர்களுடைய ஈமானை பாருங்க, கட்டிலோடு போகிறாங்க. போனால் தனிங்கிற இடம், அந்த இடம் வரையும் போயிருப்பாங்க. இன்னைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போனால் தெரியும், ஆயிஷா பள்ளியில் போய் ஏஹ்ராம் கட்டுறோம் இல்லைங்க, ஆயிஷா பள்ளியில் போய் ஏஹ்ராம் கட்டுற அந்த இடத்துக்கு தான் தனின்னு சொல்லுவாங்க. சும்மா சொன்னோமா அங்கே மக்காவில் உள்ளவங்களுக்கு எல்லை அதுதான் எல்லை. அங்கே போய் ஏஹ்ராம் கட்டுவாங்க, அது தனி. அந்த இடம் வரையும் போயிட்டாங்க, அவங்களுக்கு உயிர் எப்படி பாருங்க. அந்த இடத்துக்கிட்ட போனோன்னு உயிர் போயிடுச்சு, மக்காவை தாண்டி போனோன்னு உயிர் போயிடுச்சு. இப்போ மதீனாவில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் செய்தி வரும். இங்கேருந்து மக்காவிலேருந்து வர்றவங்கெல்லாம் செய்திகளை கொண்டு வந்து சொல்லிட்டு போவாங்க. இப்படி ஒரு தோழர் வர்ற வழியில் பாதியில் மௌத்தா போயிட்டாருன்ற செய்தியை சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம், ஆஹா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர் மதீனாவுக்கு வந்திருந்தா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தொழு வச்சிருப்பாங்கல்ல. ஆமாம், இல்லை, மதீனாவில் மௌத்தாயிட்டா ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழு வைப்பாங்க. அந்த பாக்கியம் தான் பேச இடையில மௌத்தா போனால் அடக்கம் பண்ணிடுவோம் தொழு வச்சு, அது வேறு விஷயம். ஆனால் என்ன இல்லையே, ரசூலுல்லாஹ் தொழு வைக்க முடியாது. இப்படி ஒரு பாக்கியம் இல்லாமல் போச்சுன்னு வருத்தப்பட்டாங்க சஹாபா. இந்த ஹிஜ்ரத்தினுடைய இதை முழுசா அவர் பெற முடியாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டாங்க. மக்காவில் உள்ளவங்க ஏளனமாக பேசுகிறாங்க, இந்த வயசாளிக்கு இதெல்லாம் தேவையா, உசுறு போகிற கொஞ்ச நேரத்தில் எதுக்கு ஒரு கட்டிலோட போகணும்லாம் பேசுகிறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், வமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து போகிறாரோ, எப்படி சொல்லுகிறாங்க, வமை யஹ்ருஜ் மின் பைத்தி, தான் வீட்டிலிருந்து ஒருத்தர் புறப்பட்டுட்டாரே, முஹாஜிரன் இலல்லாஹ், ஹிஜ்ரத் செய்து நியத்தில் வீட்டிலிருந்து புறப்பட்டுட்டாவே, ஃபக்கத் வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டான், அவருக்குரிய கூலி நிச்சயமாக அல்லாஹ்ட்ட உறுதியாகிடுச்சுட்டான். இந்த செய்தியை தர்ஜமா பார்த்தா வெறும் தர்ஜமா மட்டும்தான் இருக்கும். இது யாருக்கு விஷயத்தில் இறங்கணிச்சுன்னு தெரியாது, இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குன்னு தெரியாது, தர்ஜமாவில் கிடைக்காது. இது நம்ம விளக்க உரை தஃப்சீர்ங்கிற மாதிரி, தஃப்சீரில் தான் இதை காண முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, தஃப்சீர்கள் நம்மளுடைய ஈமானை பலப்படுத்துவதற்குண்டான வேலைகளை செய்யும் சொல்லுவாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான தஃப்சீர்கள் யோசிச்சுவாங்க, குர்ஆன் எவ்வளோ விசாலமானதுன்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய விளக்க உரையை சத்தியமாக அதற்குரிய முறையில் விளக்குகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இந்த 63வது வசனம் யூதர்களை பற்றி சொல்லுகிறது. இதில் 2 விஷயத்தை பார்க்கணும். யூதர்கள் யார் என்பதையும் காட்டுது, அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறதையும் சொல்லு. இந்த 2 தலைப்புல தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வாரத்தை. இந்த ஆயத்தை 2 விதமா அணுகலாம். யூதர்கள் யாரு அப்படிங்கிறத அணுகலாம், அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறதையும் பார்க்க முடியும். யூதர்கள் யாருன்னு இன்னைக்கு கூட நம்ம பார்க்க தான் செய்யறோம். அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் சரி, ஒப்பந்தம் எடுத்துட்டோன்னு சொன்னதுக்கு அப்புறம் பலஸ்தீன்ல அடிச்சாங்களா இல்லையாங்க? ஒப்பந்தம் எடுத்தாச்சு, ஆனாலும் அத்துமீறி அடிக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்கள்ட்ட ஒரே இயற்கை தன்மை, ஒரு ஒப்பந்தத்தை கடைபிடிக்கிற தன்மைலாம் அவங்கள்ட்ட இருக்காது. பலஸ்தீன்ல இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈரக்கொலையே நடக்கிறது. எவ்வளோ பெரிய செய்தி. தாபீன்னு ஒரு மதரசா இருக்குது, அங்கே ஒரு மதரசா தாபீ அப்படின்னு ஒரு மதரசா. அங்கே ஓதுற ஒரு புள்ள உசாமா முகமதுங்கிற ஒரு புள்ள, 6 வயசு புள்ள, அல்ல ஹாஃபிஸ், குர்ஆன் 6 வயசுல மனப்பான புள்ள. அந்த அவர்கள் போட்ட வெடிகுண்டில் அந்த குண்டால் துளைத்து அந்த புள்ள 2 துண்டாகி மூத்தா போச்சு. யோசிச்சு பாருங்க, என்ன யோசிச்சு பாருங்க. இந்த மதரசாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல், ஜமாத்து தொழுகை நடக்குது, நூற்றுக்கணக்கான பேர் ஜமாத்துல தொழுகிறாங்க. அவங்கெல்லாம் வாழ நின்று, இந்த துன்யாவில் வாழ நின்று பிறக்கல பாருங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை எதிர்பார்த்து உங்க வாழ அந்த இடருக்கு மத்தியிலும் நூற்றுக்கணக்கான பேர் தொழுகையில் நிற்கிறாங்க. இன்னைக்கு நிற்கிற லுகர்ல நிற்கிறவங்க அசருக்கு இருப்போமா, அசல்ல ஜனாசவா இருப்போம்னா அவங்களுக்கு தெரியாது. கூடி நிற்கிறாங்க தொழுகையில. அப்போது வந்த கொண்டு அவர்கள் அந்த பள்ளியில் அத்தனை பேரை 100க்கும் மேற்பட்டவர்களை எப்படியும் ஒன்றுமில்லாமல் துண்டு
அதை எடுத்து போடுகின்ற போது செய்திகள் சொல்லுகிறார்கள், தனித்தனி உறுப்புகளாகத்தான் சேர்க்க முடிஞ்சிச்சுட்டாங்க. ஒரு கவர்ல தனித்தனி உறுப்பாக, யாருடைய கை என்று கண்டுபிடிக்க முடியாது, யாருடைய தலை என்று கண்டுபிடிக்க முடியாது, இது யாருடைய உடல் என்று கண்டுபிடிக்க முடியாது, யாருடைய கால் என்று கூட தெரியாது. ஆனா பொதுவா ஒரு பையில எடுத்து போட்டு எழுதிட்டாங்க. பொதுவா ஒரு பேர் ஷஹீத், ஒரு பேர், இவர் ஷஹீத், இதுக்குள்ள இருக்கிறவங்க ஷஹீத். இல்லை எத்தனை பேருடைய உடம்பு இருக்குது, எத்தனை பேருடைய கால் இருக்குது, இது யாருக்கு சொந்தமானதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் நியாயமாக நடந்த போரில் ஷஹீதானவர்கள் அல்ல, அநியாயமாக அத்துமீறிய யூதர்களுடைய போரில் அப்பாவிகளாக உயிரை விட்டவர்கள். இன்னைக்குள்ள யூதர்களுடைய நிலை எப்படி இருக்கு? அப்பா எப்படி இருந்திருப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி என்னை விட ரொம்ப சோதிக்கப்பட்டு விட்டார், என்னை விட அவர் பொறுமைசாலியாக இருந்தார் என்று சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு அலட்சியப்படுத்த முடியுமோ அவ்வளவு அலட்சியப்படுத்தினாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. உதவலாண்டு போற இடத்துல எல்லாம் சிக்கல்ல ஏற்படுத்தி வச்சாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அந்த குணம் யூதர்கள்ட்ட இருக்குது. இன்னைக்கு அதை தான் செய்யறாங்க, இன்னைக்கு அந்த வேலையை தான் செய்யறாங்க. ஒரு அம்மா பலஸ்தீன்ல பிள்ளைய வெளியே விளையாட விட்டுட்டு உட்காந்து அவங்க வேலையில் இருக்கும்போது மேலிருந்து வந்த குண்டு அந்த பிள்ளை மேலே பட்டு ஊத்தாயுது. அதில் அம்மாவுக்கும் காயமாயிருச்சு. அந்த அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் தான் கண் விழிக்குது. புள்ள ஷஹீதாயிட்டாரு, ஜனாசாவாக இருக்கிறாரு. அந்த அம்மா கண் விழிச்சு பார்க்குது, புள்ள ஜனாசாவாக இருக்கு. பிள்ளைய கட்டி பிடிச்சி அழுவ கூட முடியுது. பிள்ளைகளை கொள்கிற பழக்கம் இவங்கள்ட்ட தான் இருக்குது, பெண்களை கொள்கிற பழக்கம் இவங்கள்ட்ட தான் இருக்குது, பெண்களை கொலை செய்கிற பழக்கம் இவங்கள்ட்ட தாங்க இருக்குது. நம்ம உம்மத்தில் கிடையாது, சுத்தமாக கிடையாது. நம்ம அந்த எண்ணமே இல்லாமல் இந்த உம்மத்தை உருவாக்கி வருகிறோம். போருக்கு ஒரு வழிமுறையை, ஒரு இலக்கணத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல வாய்ப்புகள் இருக்கும்போது கூட அவர்கள் அந்த முடிவுக்கு வரல. சஹாபா பெருமக்கள் வச்சுப்பாரு. அற்புதமான சஹாபியில ஒருத்தர் சொல்லுவாங்க, யாருன்னு கேட்டா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா. அவங்க ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து சில பேர் வந்தாங்க. வந்தவங்க எங்கள் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவங்க. நாங்கள் எப்போ ஹிஜ்ரி 4க்கு பின்னாடி வந்தாங்க. வந்து எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை கொஞ்சம் பேர் அனுப்பி வைங்க, நாங்கள்லாம் முஸ்லீம் ஆகலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோன்னு சொன்னோம். நான் ரசூலுல்லாஹ் ஒரு சில பேர் அனுப்பி வச்சாங்க. ஒரு 13-14 பேருக்கு வருது, கொஞ்சம் பேர் அனுப்பி வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் கூட்டி போய் மக்காவுடைய எல்லை கடந்தோன்னு அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க. அத்தனை பேரையும் கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதில் 2 பேர் மட்டும் தப்பிச்சாங்க. ஒன்று ஸைத் ரலியல்லாஹு, இன்னொன்று ஹுபைப். இந்த 2 பேரும் கைது பண்ணிட்டாங்க. அதில் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு 2 பேரையும் கொண்டு மக்காவில் அடிமை சந்தையில் விற்றாங்க. இந்த ஹுபைப் ரலியல்லாஹு சந்தையில் வாங்கினது யார் தெரியுமா? ஹாரிசாவுடைய பிள்ளைங்க. யார் இந்த ஹாரிசாண்டா? இந்த ஹாரிஸுங்கிறவரை ஹுபைப் ரலியல்லாஹு தான் போரில் கொலை செஞ்சிருந்தாங்க. அதனால அந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சபதம் இருந்துச்சு, ஹுபைப் எங்க கையில மாட்டினாருன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி சொன்னிச்சான், அவருடைய மண்டை ஓட்டை எடுத்து மது குடிப்பேன்னு சொன்னிச்சான். அவ்வளோ வெறியா இருக்கும்போது ஹுபைப் ரலியல்லாஹு எங்க மதரசாவை பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக கூட்டி போய் இவ்வளோ ஏமாற்றம் பண்ணாங்க. இந்த மக்காவாசிகளுக்கு இந்த புத்தி எப்போ வந்துச்சு தெரியுங்களா? மக்காவாசிகள் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க. இந்த புத்தி எப்போ வந்துச்சுன்னா யூதர்களோடு கை கோத்த போதுதான். யூதன் அவனும் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மாட்டான், அடுத்தவனே நல்லா இருக்க மாட்டான். மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் மக்காவோடு எப்போ கூட்டணியில் வந்தாங்களோ மக்காவாசிகளுடைய முகம் வேற மாதிரி போனுச்சு, காஃபிர்களுடைய முகம். அப்ப ஹுபைப் ரலியல்லாஹு அந்த குடும்பம் தான் விலைக்கு வாங்குது. எதுக்கு வாங்குது? வேலைக்கு அல்ல, கொலை பண்றதுக்கு வாங்குது. கொலை செய்வதற்காக ஹுபைப் ரலியல்லாஹு வாங்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் அவரை கடுமையா கொலை பண்ணலாம் நினைக்க போது முடியாம போச்சு. ஏண்டா அது கொலை பண்ணக்கூடாத மாசம். அந்த காலத்திலே புனிதமான 4 மாசத்தை கண்ணியப்படுத்துவாங்க. சண்டை போடக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாத மாதம் வந்துருச்சு.
சண்டை அவரை கொலை பண்ணாமல் ஒரு வீட்டு கைதியாக அடைச்சி வச்சாங்க. அப்போ ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே கைதியாக இருக்கிறான் ஹுபைப் ரலியல்லாஹு. அப்போ அந்த செய்திக்கு தான் நான் கொண்டு வந்தேன். அந்த ஒரு மாத காலத்தில் அந்த ஹாரிஸுடைய மகள் ஜெய்னப் அவளுக்கு ஒரு புள்ள இருந்துச்சான். அவர் கணவர் 3 பேர் இருக்கிற வீட்டில் தான் ஹுபைப் ரலியல்லாஹு அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. மூத்தான ஹாரிஸுடைய மகள், அவருடைய கணவர், அவங்களுக்குள்ள சின்ன பிள்ளை அந்த வீட்டில் தான் அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க சிறை கைதியா. ஒரு தடவை அவர் கணவர் வெளியே போயிட்டாரு. ஜெய்னப் அந்த வீட்டுக்கார அம்மா ஜெய்னப் வீட்டு வேலையில் இருக்கும்போது அந்த புள்ள தவண்டு அப்படியே ஹுபைப் ரலியல்லாஹுடைய ரூபுக்குள்ள போச்சு. ஹுபைப் ரலியல்லாஹு கடுமையா கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கொடூரமா கொலை செய்யறது ரெடியா இருக்கிறாங்க. உள்ள போது ஒரு பச்சை புள்ள போய் தவண்டு போய் ஹுபைப் ரலியல்லாஹுடைய மடியில போய் உட்காந்துங்க. அந்த அம்மா பிள்ளைய காணண்டு பதறி அடிச்சு தேடி எங்க ஆளை காணாம நம்ம பிள்ளைன்னு தேடி பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள போய் பார்க்கிறா ஹுபைப் ரலியல்லாஹு. யாரு? கையும் காலும் கட்டப்பட்டு இருக்கிற ஹுபைப் ரலியல்லாஹு. இன்னும் இந்த மாதம் கழிந்து விட்டால் கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்பட இருக்கிற ஹுபைப் ரலியல்லாஹு. கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களால் முடிவு செய்யப்பட்டிருக்கிற ஹுபைப் ரலியல்லாஹு. அவங்க மடியில போய் அந்த புள்ள உட்கார்ந்து இருக்கு. கையில கத்தி இருக்கு. கையில கத்தி ஒன்று இருக்கு. நம்ம பதறி போயிடுச்சு. ஏன்னா இவரை நாம் கொல்லணும்னு இருக்கிறோம். இவர் மடியில நம்ம புள்ள உட்கார்ந்துருக்கு, கையில கத்தி இருக்கு. என்ன செய்ய போறாரோ தெரியலையேன்னு பதறினப்ப ஹுபைப் ரலியல்லாஹு கேட்டாங்களா, அம்மா தஹ்ஷா நஅக்துலுஹு, இந்த பிள்ளையை நான் கொன்றுவேன்னு நீ பயப்படுறியான்னு கேட்டாங்களாம். இந்த பிள்ளையை நான் கொலை செஞ்சிருவேன்னு பார்த்தியா அப்படி. இந்த அம்மா சொல்லிச்சான், ஆமான்னு சொல்லிச்சான், இந்த பிள்ளையை கொன்றுவோம். ஏன்னா ஒன்று நாங்கள் கொல்ல போறோம்ல. இப்போ ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், மா குந்து இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன். உன் பிள்ளையை நான் கொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி பிள்ளையை கொன்ற குணத்தை எங்க முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்க, குழந்தைகளை கொலை செய்யற குணத்தை முகமது சொல்ல. எந்த நெருக்கடியிலும் நான் நினைச்ச இந்த பிள்ளையை வச்சு மிரட்டி கூட நான் வெளியே போயிட முடியும். அதான் கொலை பண்ண வேணாம், பிள்ளையை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு கூட இதிலிருந்து தப்பிச்சு ஓட முடியும். அதோடு நான் விரும்பல. பிள்ளையை வைத்து காரணமாக்கி அவர்களை வைத்து நான் ஆதாயம் தேட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி பிள்ளையை அனுப்பி வச்சாங்களா. அந்த பிள்ளை அப்படியே தாயிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிடுச்சான். அதுக்கப்புறம் ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடையில் ஏற்றுறாங்க. அந்த மாதம் முடிஞ்சு மாரியாங்கிற ஒரு பெண்மணி சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஹுபைப் ரலியல்லாஹு பார்த்தேன். அவங்க கையில் ஒரு திராட்சை பழம் வச்சுருந்தாங்க. அந்த திராட்சை பழத்தை நான் பார்த்ததே இல்லை. மனுஷ தலை மாதிரி பெருசாக இருந்துச்சு, நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இது இந்த மக்காவுல இந்த பருவத்தில் கிடைக்கிற பழம் கிடையாது. ரிசுகுன் ரஸகஹுல்லாஹு தஆலா ஹுபைபன், இது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்காக தான் இருக்கும். சில பேர் ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் கபருக்குள்ள ரிசுக்கு கொடுப்பான்னு குர்ஆன்ல இருக்கு. ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் கபருக்குள்ள உயிரோடு தான் இருப்பாங்க. உயிரோடு இருக்கிற போது அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரிசுக்கு தரப்படும். குர்ஆனின் வசனம். ஹுபைப் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் முன்னாடியே கொடுத்து தூக்கு மேலே இந்த மாதம் கொஞ்சம் மேலே ஏற்றுறாங்க. மேலே ஏற்றும் போது சுற்றி நிற்கிறாங்க 40 பேர், பெரிய முரடர். அது அபு சுஃபியான் ஒரு பின்னாடி முஸ்லீம் ஆகிட்டாங்க. அபு சுஃபியான் அது பின்னாடி முஸ்லீம் ஆகிட்டாங்க. பின்னாடி வருத்தப்பட்டு அதை சொல்லுவாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு மரத்தில், கழுகு மரத்தில், தூக்கு மரத்தில் ஏற்றுகின்ற போது 40 பேரில் நானும் ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டால் உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 2 ரக்காத் தொழுதுக்கிறேன்டாங்க. யோசிச்சு பாருங்க. சோகளை தொழுகைக்காக நாம் தூக்கத்துக்காக தொழுகை விட்டுறோம்ல, யோசிச்சு பாருங்க. என்னென்ன காரணத்துக்காக தொழுகை விட பாருங்க. நீங்கள் அனுமதிச்சா 2 ரக்காத் தொழுகிறேன்னு சொல்லிட்டு அந்த தூக்கு மரத்துக்கு கீழே நின்று 2 ரக்காத்தை மிக வேகமாக தொழுது முடிக்கிறார்கள். வேகமாக. சஹாபாக்கள் வேகம் தொழ மாட்டாங்க, நம்ம தான் வேகமாக தொழுவோம். சஹாபாக்கள் நிதானமாகத்தான் தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு சுற்றி இருக்கிற முஷ்ரிக்கில் காஃபிர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஹுபைப் இவ்வளவு வேகமாக தொழுகின்ற
நான் ஏன் வேகமாக தொழுதேன் என்றால் தூக்குக்கு பயந்து தொழுகையை ரொம்ப நேரம் நீட்டிட்டாரு குவைபு. தூக்குக்கு பயந்து முகம்மதுடைய தோழர் குபை தொழுகையை ரொம்ப நேரம் நீட்டிட்டாருன்னு யாரும் பேசிடக்கூடாது. நாங்கள் மௌத்தை வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் ஷஹாதத்தை மௌத்தினுடைய ஷஹீதுடைய மர்தபாவை வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல. அதனாலதான் சீக்கிரம் தொழுதைன்னு சொன்னாங்க. கழுகு மரத்தில் மேலே ஏற்றி கையையும் காலையும் கட்டி மேலே அரைஞ்சு அப்படி மேலே தொங்க கொண்டு வச்சுக்கிறாங்க. ரத்தம் வடியுது, அவர்கள் விட்டு அம்புல ரத்தம் கொட்டுது, சதை பிஞ்சு உருவி. அந்த நேரத்தில் கேட்குறாங்க, சுற்றி இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, நான் அதை பார்த்தேங்கிறார் அபூ சுஃபியான் பின்னாடி ரலியல்லாஹு. என்ன கேட்டார் தெரியுமா? இங்கே பாரு, அத்துஹிப்பு அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானா. இந்த மாதிரி தூக்கு மேடையில் இப்போ நீ தொங்குறது காரணமே முகமது நபி தான். உன் இடத்துல அவர் இருக்கிறத நீ விரும்புறியா? இந்த மாதிரி அவருக்கு ஒரு தண்டனை தர்றதை நீ விரும்புறியா? சொல்லு, உனக்கு கீழே இறக்கிடணும். இப்போ ரத்தம் வடியுது, சதையெல்லாம் பெய்து கீழே தொங்குகிற நேரத்தில் சொல்லுகிறார், நான் கடுகு மரத்தில் தூக்கு மரத்தில் தொங்குகின்ற போதல்ல, என் குடும்பத்தில் என் மனைவி மக்களோடு ஆனந்தமாய் குழாவுகின்ற நேரத்திலும் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் இது அல்ல, என் நபிக்கு முள்ளு குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று ஹுவைபுல்லா சொல்ல அவர்கள் அப்படியே கொலை செய்கிறார்கள். கொலை செய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இது வேதனையில் சொன்னாங்களா அல்லாட்ட, அல்லாட்ட நேரடியாக பேச. சில பேர் அல்லாட்ட பேசுகிற உம்மத்தை உருவாக்கியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். நம்மளுக்கு இடை தரகரே கிடையாதுங்க. நம்ம நினைச்சா இன்னைக்கு அல்லாட்ட பேசிட முடியும். இந்த உம்மத்தை எப்படி ரசூலுல்லாஹ் கனெக்டும் பண்ணாங்க பாருங்க. நம்ம நினைச்சா அல்லாஹ்வுடைய அரிசோடு பேச முடியும். எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. இந்த ஈமானுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்கிறதை சொல்லி கொடுத்தவர்கள் நம்ம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அல்லாஹும்ம அஹ்ஸீஹிம் அததா, யா அல்லாஹ் குழும்பி இருக்கிற இந்த கூட்டத்தின் எண்ணிக்கையை கணக்கு போட்டுக்க. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, எத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க கணக்கு போட்டுக்க, எல்லாரையும் கணக்கு போட்டுக்க. வக்துலுஹும் பததா, இவர்கள் அனைவர்களை நீ கொலை செய்து, ஒருத்தரை கூட கூடாது, எல்லாரையும் நீ பழிவாங்க. வலா துகாதிர் மின்ஹும் அஹதா, இதில் ஒருத்தரையும் தப்பிக்க கூடாது அப்படின்னு. இந்த துவா பல சஹாபாக்கள் தூங்க விடல, பல சஹாபாக்களை தூங்க விடலைங்க. இவர்களுடைய மரணத்திலிருந்து வெளியே வந்து முஸ்லிமான ஒரு சஹாபிதான் சயீத் இப்னு ரபி. தூக்கு மேலே ஏற்றும் போது சாதாரண ஒரு ஆளை நின்றுக்கிட்டு இருந்தாங்களா, அப்போ முஸ்லீம் ஆகலை. இவங்க ஈமானை பார்த்தோன்னு அவங்களுக்கு ஒரு மகளாகி இஸ்லாம் ஆகிட்டாங்க, முஸ்லீம் ஆகிட்டாங்க. சயீத் இப்னு ரபி உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஹிம்ஸில் ஜனாதிபதியாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களை ஹிம்ஸில் ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க. இவர் மேல ரொம்ப கரீபான ஆள், ஆட்சியை கொடுத்தா வாங்க மாட்டார், அப்படிப்பட்ட ஆள் சயீத் இப்னு ரபி ரலியல்லாஹு. 4 கம்ப்ளைண்ட் சொன்னாங்க ஹிம்ஸுடைய அதிபரின் மீது. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஒன்று, இவர் லேட்டாக தான் வேலைக்கு வர்றாரு, இரவு நேரத்தில் வேலைக்கே வர்றது இல்லை. 3வது, மாசத்துல ஒரு நாள் லீவ் எடுத்துடுறாரு இந்த கவர்னர். 4வதாக, இவர் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. 4 குற்றச்சாட்டு வைத்தார்கள் சயீத் இப்னு ரபி ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு நேரடியாக உமர் ரலியல்லாஹுக்கு சயீத் இப்னு ரபி ரலியல்லாஹு மேல அனாதியான நம்பிக்கை உண்டு, சஹாபாக்கள் மீது உயர்வு உண்டு. ஆனால் மக்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு குற்றம் வந்தால், ஒரு வழக்கு வந்தால் விசாரிப்பார்கள். அது உமர் ரலியல்லாஹுடைய பழக்கம். நேரடியாக வந்து சயீத் இப்னு ரபி ரலியல்லாஹு கேட்டாகலாம், 4 குற்றச்சாட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு, ஏன் காலையில் சீக்கிரம் வேலைக்கு வர்றதில்லை? இப்போ சொன்னாங்களாம், ஜனாதிபதி அவர்களே, என் வீட்டில் என் மனைவி அவங்களுக்கு உதவியாக மாவுகளை திரிப்பதும், மாவுகளுக்கு தண்ணீர் ஊற்றி குழைப்பதும், ரொட்டி சுடுவதற்கு உதவியாக என் மனைவிக்கு இருப்பேன், வேலைக்கு வருவது தாமதமாகிறது என்று சொன்னார்கள். அப்போ நைட்டுக்கெல்லாம் என் வேலைக்கு வர்றதில்லை அப்படின்னு கேட்டாங்களாம். பகலெல்லாம் மக்களுக்கு நான் ஹித்மத் செய்வதனால் படைத்தவனுக்கு இரவிலே நான் ஹித்மத் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இரவில் மனிதர்களுக்கும் செய்வதில்லை, பகலிலே கடமைகளை தவிர வேற எந்த வேலையும் நான் அடுத்த வேலைகளை செய்து கொள்வதில்லை, முழுசாக மக்களுக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு. சரிங்க, மாசத்துல ஒரு நாள் ஏன் லீவ் போடுறீங்க அப்படின்னு. போட்டுருக்கேன் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருக்கிறேன் ட்ரெஸ்ஸு மாசத்துல ஒரு நாள் தான் துவைச்சி அது சுத்தம் பண்ணணும்.
இந்த ஒரு ட்ரெஸ்ஸை தவிர எனக்கு வேறு ட்ரெஸ்ஸு கிடையாது. இந்த ஒரு யார் ஜனாதிபதி ஹிம்சனுடைய ஆளுநர், இந்த துணியை தவிர வேற துணி கிடையாது. இதை மாதத்துக்கு ஒரு முறை தான் அலசி போட வேண்டிய ஒரு நிலை வரும். அலசி போட்டால் அதை காஞ்சி எடுக்கிறதுக்கு சாயங்காலம் ஆயிடும், அதனால வர முடியாமல் போயிடும். இதெல்லாம் சரி, ஏன் மயக்கம் போட்டு விடுவீங்க? எதுக்கு மயக்கம் போட்டு விடுவீங்க? மக்களுக்கு முன்னாடி இருக்கும்போது ஏன் மயக்கம் போட்டு விடுவீங்க? ஒன்றும் இல்லை, நான் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன், அப்படி திடீர்னு எனக்கு ஹுபைப் ரலியல்லாஹுடைய ஞாபகம் வந்துடும். கொஞ்சம் முன்னாடி சொன்னல ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடை, அவங்க ஞாபகம் வந்துடும். அவரை தூக்கு மேடையில் ஏற்றுகின்ற போது சுற்றி வேடிக்கை பார்த்தவர்களில் நானும் ஒருவர். நான் ஒரு முஸ்லீமாக, நானும் ஒருவர். அவர் சொன்னார், அல்லாஹ்வே இவர்களை எல்லாம் கணக்கெடுத்துக்கொள், இவர்கள் அனைவர்களை நீ கொலை செய்துவிடு, யாரையும் தப்ப விட்டுறாதே என்று சொன்னார். அந்த குற்றத்துக்கு நானும் ஆளாகி விடுவேனோ, அல்லாஹ் என்னை பிடித்து விடுவானோ என்று நினைக்கின்ற போது மயங்கி விழுந்து விடுவேன். அதை நினைக்கும் போது எனக்கு மயக்கம் வந்து விழுந்துருவோம். அல்லாஹ் என்னை பிடிச்சிட்டா என்ன பண்றது? எந்த அந்த இடத்துல சொன்னாங்களா ஹுபைப் ரலியல்லாஹு, அப்படிப்பட்ட பல பேருடைய தூக்கத்தை மயக்கத்தை உண்டாக்கும் அளவுக்கு ஈமானை பெற்று வந்தவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு. தூக்கு மேடையிலிருந்து சொன்னாங்களாம், அல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வே லம் அஜித் அஹதன் ஃபலம் அஜித் அஹதன், எந்த ஒருத்தரையும் காணல யுபல்லிகு மின்னி ஸலாம, நபி அவர்களிடத்தில் என் ஸலாத்தை எத்தி வைப்பதற்கு யாரையும் காணல இருப்பேன். இந்த ஹுபைப் நபி அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், சலாம் சொல்லி விடுவதற்கு ஆள் இல்லை என்பேன். அதனால் படைத்தவரை நீனே இந்த சலாத்தை ஏற்றி வைப்பாயா, இந்த சலாத்தை நீனே ஏற்றி வைப்பாயாக. இங்கே மதீனாவில் இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 400-500 மைலுக்கு அப்பால் இருக்கிற முஹம்மது நபிக்கு நீ எத்தி வைப்பாயாக. ஹுபைப் சலாம் சொன்னார், இந்த எத்தி வைப்பாயாக என்று தூக்கு மேடையில் இருந்து கொண்டு ஹுபைப் ரலியல்லாஹு சொல்லி துஆ செய்கிறார். அப்படியே தான் இந்த செய்தி இங்கிருந்து கழுகு மறுத்து துவா செய்கிறாங்க, அரிசுக்கு போகுது. மக்காவிலிருந்து அரிசுக்கு போகுது, அரிசிலிருந்து ஜிப்ரீல் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வந்து சொல்லுகிறார், ஹுபைப் மக்காவிலிருந்து உங்களுக்கு சலாம் சொன்னார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். அவர் தூக்கு மேடையில் மரணித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று ஜிப்ரீல் சொல்லுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுகிறார். ஹுபைபுக்கு இந்த நிலையாண்டு தேம்பி தேம்பி அழுகிறார். அவர்தான் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என் தோழர் ஹுபைபை யார் பத்திரமாக அவருடைய உடலை மீட்டெடுத்து வருவீங்கன்னு கேட்டார். பெரிய சவால். காஃபிர்களுடைய சுற்றி இருக்கிற காஃபிர்களிடத்திலிருந்து அந்த ஜனாசாவை பத்திரமா தூக்கிட்டு வரணும், யார் வர முடியும்னு கேட்டப்ப சஹாபாக்கள் முன் வந்து நின்றார்கள். அதில் கருத்து வேற்றுமெல்லாம் பல ரிவாயத்தில் பல கருத்து வருது, யார் யார் போனான்னு சொல்லி. அம்ரு இப்னு உமையாண்டு வருது, சுபைர் ரலியல்லாஹு வருது, மிக்தாத் ரலியல்லாஹு வருது, பல கருத்துக்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்பாங்க, நாயகனே எவ்வளவு பெரிய சவால், போன இடத்துல கொலை பண்ணிடலாம், நம்மள போன இடத்துல பெரிய யுத்தங்கள் கூட சண்டை கூட நடக்கலாம். அப்படிப்பட்ட சவாலான வேலையை எடுக்கிற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே அந்த ஜனாசாவை நாங்கள் தூக்கி வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னோன்னே அப்படி ஒரு சக்தி வந்துச்சு சஹாபாக்கள். அவங்க நோக்கமே அதுதான். அப்படி ஒரு சக்தி வந்தது. ஈமானுடைய பலத்தை பெற்றவர்களாக எதிரிகளுடைய கருத்துக்கே போய் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாசாவை எடுத்து வருகின்ற போது எதிரிகள் பார்க்க அவர்கள் பாதிலேயே போட்டு வர அங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. எதிரிகள் ஹுபைப் ரலியல்லாஹு ஜனாசை தொடுவதற்கு முன்னாலேயே அந்த பூமி 2ஆக பிளந்து ஜனாசா உள்ளே சென்றது. இப்படிப்பட்ட ஈமானை பெற்றிருந்தார்கள் அவருடைய உம்மத்தை. ரசூலுல்லாஹ் எவ்வளவு உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அது எதுக்கிட்ட செய்தி சொல்லுவாங்களா, புள்ள கையில் கிடைச்சும் கூட அவங்க கொடவுன்னு நினைக்கல. ஆனால் யூதர்களுடைய புத்தி பிள்ளைகளை வச்சு பொம்பளைங்களை வச்சுதான் இன்னொரு சமுதாயத்தை அச்சுறுத்துவோம், மிரட்டுவோம். மிரட்டதே அப்படிதான் இருக்கும். நான் ஒரு பயங்கரமான மிரட்டலாகவே இருக்கும். கொஞ்சம் முன்னாடி அதிபராக வரப்போறவர் சொன்னாரா இல்லையா, பிடிச்சிருக்கிற கைதிகளை பலஸ்தீன் அந்த ஹமாஸ் படையினர் போராளி குழுவினர்கள் விடலன்னு சொன்னா காசாவையே நரகமா மாத்திருவேன்னு சொன்னார். சொல்லி முடியல, நெருப்பை பத்திக்கிடுச்சு. நரகமா மாத்திர நெருப்பா மாத்திருவேன்னு சொல்றாரு.
நெருப்பாவே ஆகுது. அதனால உள்ள பாதிப்பை நம்ம கவலைப்படுகிறோம். ஒரு ஆணவ பேச்சு எப்படி ஆச்சு? ஃபிரௌன் தான் காலுக்கு கீழே தானே எல்லாம் நடி ஓடுதுன்னா உள்ளுக்குள்ளே போனோம்னா நம்ம நினைப்போம் நம்மளுக்கு இது பலமா இருக்குன்னு நினைப்போம். அல்ல அதை பலகீனமா மாத்திடுவான். இந்த தண்ணியிலேயே நீச்சல் அடிக்கிறவன்னு பார்த்துக்கிறீங்களா? உள் நீச்சல் போடுவான், வெளி நீச்சல் போடுவான், தலைகீழ போவான், தவண்டு போவான், பறந்து போவான், எல்லா டைவும் அடித்தாலும் சரி சில நேரத்தில் மௌத்து அதிலேயே வருது. நீச்சல் தெரிஞ்சவனுக்கே அதில் மௌத்து வருது. வீதி அல்ல ஒரு நாட்டம். யானையை அடக்கி வச்சிருக்கிறானா இல்லையா பாகன்? அவன் ஊண்டா கட்டுப்பட்டது. மற்ற ஆளுக்கு கட்டுப்படாத யானை அவன் சொன்னோன்னா, அவன் கை காட்டணும்னா, கைத்தறிய காட்டணும்னா வளையுது, குனியுது, எந்திரிக்குது, தும்பிக்கை தூக்குது, எல்லாம் பண்ணுது. அவ்வளவு விசுவாசமான யானை ஒரு நாள் அவனையே அடிச்சது. சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நாட்டம். சில நேரங்கள்ல காரணத்தை தேட முடியாத நேரத்தில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளணும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நெருப்புக்கு எப்படி காரணத்தை தேட முடியலையோ அதுபோன்று காரணத்தை தேட முடியாத நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடு தான். சக்திகள் தான் வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய சக்தி தான் வந்து நிற்கும். யூதர்கள் இன்னைக்கு என்ன தவறை செய்தார்களோ இன்னைக்குள்ள வளர்ச்சிக்கு ஏற்ப அன்னைக்கு அந்த தப்பை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி செய்தார்கள். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் மரியாதையாக இதை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? வேதம் கிடைக்கிறது பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. ஒரு வேதம் மக்கள் நல்வழிப்படுத்துவதற்காக வருவது வேதம் என்பது. அந்த வேதத்தை கொடுத்த பின்பும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. வேதம் வந்துருச்சுங்க, மூசா நபி வாங்கிட்டு வந்தாச்சு. சஹாபாக்கெல்லாம் வேதம் வருமானு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சஹாபில கண்ணு தெரியாத சஹாபி ஒருத்தவங்க இருந்தாங்க, நமக்கெல்லாம் தெரியும். அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு. அவங்கள பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய பிலால்களில் ஒரு ஆள். அவங்க பள்ளிவாசலில் பாங்கு சொல்றதுல ஒரு ஆள். அவங்களுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அவங்களுக்கு இந்த அபசவத்தவல்ல சூறா வந்துச்சு பார்த்தீங்கல்ல, அதுக்கு காரணம் அதை தான் எழுதுவாங்க. அவங்க காலில் எந்திரிச்சோன்னே என்ன நியத்து இருக்குண்டா, இன்னைக்கு என்ன சூறா இறங்கியிருக்கும், இன்னைக்கு என்ன ஆயத்து இறங்கியிருக்கும், போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும். ரசூலுல்லாஹ்ட்ட போய் தெரிஞ்சுக்கிறோம். அதான் வேலையை உங்களுக்கு. காலைல சில பேர் காலைல எந்திரிச்சோன்னே நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? சில பேர் காலைல எந்திரிச்சோடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும்ல, அது செஞ்சு தான் ஆகுவாங்க. என்ன இருந்தாலும் அது செஞ்சே ஆகணும். அப்போ அதனால தான் இது நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது படிக்கலைன்னா உங்களுக்கு ஏதோ நடந்த மாதிரி. அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு காலைல எந்திரிச்சோம் ரசூலுல்லாஹை பார்த்து இன்னைக்கு என்ன ஆயத்து வந்துச்சு டெய்லி கேட்குவாங்க. கண்ணு தெரியலன்னு சொல்ற அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹுடைய மன ஓட்டம் இப்படி இருந்தால் மொத்த சஹாபாக்களுடைய மன ஓட்டம் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு நாளும் ரசூலிடத்தில் வந்து இன்னைக்கு என்ன ஆயத்து வந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆயத்து வந்துச்சு என்று கேட்டு கேட்டு இந்த ஆயத்தை ஓதி ஓதி பாதுகாத்தவர்கள். யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ரசூல் காலத்தில் எழுதப்படலையே, மொத்தமாக ஒரு புத்தகமாக எழுதப்படல, தனித்தனியாக இருந்தது. மொத்தமாக இருந்தது சஹாபாக்களுடைய இதயத்தில் மட்டும்தான். மற்ற அந்த காலத்தை பொறுத்தவரையும் கல்லிலையும் ஓலையிலையும் தோல்லையும் இலைகள்லையும் பட்டைகள்லாம் எழுதப்பட்டுச்சு தவிர மொத்தமாக இல்லை. சஹாபாக்களின் இதயத்தில் வச்சாங்க. அவர்கள் சஹாபாக்கள் இந்த வேதத்தை எப்படி பார்த்தார்கள், இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? யூதர்கள் வேதம் என்பது அல்லாஹ்விடத்தில் வருவது. நீ கேட்டாலும் கிடைக்குமா? 4 வேதங்களை தவிர ஒன்று இருக்குதாங்க. ஒரு வேதத்தை ஒருவரால் கொண்டு வர முடியுமா? 1,24,000 நபிமார்கள், வேதம் அத்தனையா இருக்குது. 313 ரசூல்மார்கள், வேதங்கள் அத்தனையா இருக்குது. எல்லா ரசூலுக்கும் வேதம் வந்ததா? எல்லா நபிமார்களுக்கு வேதம் வந்ததா? யூதர்களுக்கு பல நபிமார்கள் வந்தார்கள், வேதத்தை கொண்டு வந்தார்களா? இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளைகள் தானே வந்தது, வேதம் ஒன்று தரப்படலையே. ஆனால் இவ்வளவு மகத்துவமான தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தோம், கண்டுகொள்ள மாட்டாங்களாம், படிக்க மாட்டாங்களாம், கிட்ட வர மாட்டாங்களாம், அதில் சொல்றதை கேட்கவே மாட்டாங்களாம். எப்படிப்பட்ட தலைமுறை? அதாவது அடுத்த தலைமுறையை சொல்லலை, வேதம் வந்த 10 தலைமுறையை தாண்டி சொல்லலை. இப்போ நம்மளுக்கெல்லாம் குர்ஆன் வந்து எத்தனாவது தலைமுறையிலேயே உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம குர்ஆனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம்.
ஆனால் குர்ஆன் இறங்கிய காலத்தில் இருந்த தலைமுறை சஹாபாக்கள், அவர்கள் குர்ஆனோடு எப்படி இருந்தார்கள், குர்ஆனை எப்படி பார்த்தார்கள், குர்ஆனை எப்படி அணுகினார்கள், தௌராத்தை பெற்ற அந்த தலைமுறை எப்படி இருந்திருக்கணும். ஆனா நம்ம எப்படி இத்தனை தலைமுறைக்கு பின்னாலும் கொஞ்சமாச்சும் குர்ஆனை ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஒட்டுதல் கூட இல்லாதவர்களாக தௌராத்து இறங்கிய காலத்தில் இருந்த முதல் தலைமுறை இருந்தது. இதனாலதான் அல்லாஹ் தஆலா மலையை பேத்தெடுத்து தலைக்கு மேல வச்சுக்கிட்டு, தௌராத் தூர் மலையை, ஒரு மலையை தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு மரியாதையே அந்த வேதத்தை தூக்குண்டாங்க. பலகையை தூக்குப்படி, இதுல உள்ளதெல்லாம் படி, இதன் பிரகாரம் நட அப்படின்னு அல்லாஹ் செய்தியா மலையை போட்டுருவான்னு கேட்டான். இப்படி அல்லாஹ்வின் மிரட்டலால் பணியப்பட்டவர்கள் யூதர்கள். என்ன பாருங்க, எல்லா இடத்துலையும் மனுஷனுடைய மிரட்டலுக்கு அவங்க ஆளவே மாட்டாங்க யூதர்கள். அல்லாஹ் ஒரு தண்டனையை தரும்போதுதான் கொஞ்சம் அடங்குவாங்க, அது கொஞ்ச நேரம். அல்லாஹ்வின் மிரட்டலில் தான் அந்த தௌராத்தை கையில எடுத்தார்கள். நம்ம அப்படி இருக்கலையே, நம்மளுடைய வேதத்தை விட அன்பாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் அவர்கள் தௌராத்தை எடுத்தது அல்லாஹ்வின் மிரட்டலோடு, எடுக்கிறியா இல்லையான்னு சொன்னோட எடுத்தாங்க. அதன் பிறகு கூட அவர்கள் தூக்கி போட்டாங்க. அதுக்கு பிறகாச்சும் தூக்கி படிச்சாங்களா? தூக்கி போட்டாங்க. அதில் இருந்த ஒரு சில நல்லவர்களின் பொருட்டினால், பரக்கத்தினால் அவர்கள் நடமாட முடிஞ்சிச்சு. இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு அழிவு எப்போது வந்திருக்கும். அவர்கள் அழிவை எப்போது பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த உம்மத்தில் வேதத்தை சரியாக பிடித்துக் கொண்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான். அவங்க தான் வேதத்தை கண்கூடாக அப்படியே மனதுக்குள் ஏந்தி கொண்டார்கள். தீன் என்னமோ அதை தான் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான் அதையே தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதையே தன் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார்கள். ஒரு செய்தி சொல்ற பாருங்க, சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு லேட்டாக தான் போனாங்க. முதல்ல மதீனாவுக்கு போனது இஸ்ஹாக் ரலியல்லாஹு, அவங்க தான் தாயா மதீனாவுக்கு போனாங்க. அந்த ஊரில் ஒரு ஒரு தோழர், அவர் முஸ்லீம் ஆகலை, கொஞ்சம் கால் முடியாது, அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி முஸ்லீம் ஆகிட்டார். அவருக்கு ஒரு சிலை செஞ்சு வச்சிருந்தார். சிலைக்கு ஒரு பேர் வச்சிருந்தார், மனாஃப் அப்படின்னு ஒரு சிலைக்கு பேரும் வச்சிருந்தார். அந்த சிலைக்கு பேர் மனாஃப். அந்த சிலை மேலே அவருக்கு ரொம்ப ஒரு செல்லம், ஒரு பாசம். அதை விட்டுட்டு அவர் போக மாட்டார். காலையில் எதிர்த்தோன்னே அது முகத்தில் முழிச்சுட்டு தான் வேலை செய்வார். ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ஹாக் ரலியல்லாஹு பார்த்து அவர் வந்து பேசினாராம், என்ன புதுசாக நம்ம சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னு. இதுதான் குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்களாம் இஸ்ஹாக் ரலியல்லாஹு. நான் சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் முஸ்லீம் ஆகலை. போய் அந்த மனாஃபுங்கிற சிலையை வணங்கிட்டே இருந்தார். அவங்க பையன் முஸ்லீம் ஆகிட்டார். அப்போ அவர் என்ன செய்வார், அவருடைய மகனார் வாப்பா செல்லமாக வச்சிருக்கிற அந்த சிலையை, பக்தியாக வச்சிருக்கிற அந்த சிலையை கொண்டு போய் நைட்டோ நைட்டை எங்கேயாச்சும் போட்டுருவார். இந்த வாப்பா அவர் அதை விட்டு பிரிய முடியுது, வராது. அதனால நைட்டெல்லாம் போய் தேடி தேடி பார்த்து திரும்ப கொண்டு வந்து வச்சிருவார். திரும்ப அடுத்த நாள் கொண்டு போய் நைட்டு கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு குப்பை மேட்டில் தூக்கி போட்டுறது பையன். இவர் தேடி தேடி கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்து வச்சிடுறாரு. இப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்பானவர்களே, டெய்லி அவருடைய சிலை தொலைஞ்சு போயிடுச்சு. பையன் தான் செய்கிறாருங்கிறது அவருக்கு தெரியாது. காலில் கொண்டு வந்து வைக்கிறதுமா இவர் வேலையாக இருந்துச்சு. ஒரு தடவை அந்த சிலையை பார்த்து அவர் சொன்னாராம், இங்கே பாரு, நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ தான் கடவுள். ஆனால் ஒன்றை நீ காப்பாற்றிக்கிறோம், ஒன்றை நீ காப்பாற்றிக்கிறோம். ஒன்றை நீ காப்பாற்றிக்கிட்டாதான் என்ன நீ காப்பாற்ற முடியும். நீ என்ன நீ காப்பாற்றுவான்னு சொல்லினா ஒன்றை நான் என் வீட்டில் வச்சிருக்கிறேன். ஒன்னையே நீ காப்பாற்ற முடியாதுண்டா என்ன நீ எப்படி காப்பாற்றுவா? அதனால இனிலாம் உன்னை நான் தேடிலாம் வரமாட்டேன். ஒன்றை நீனே காப்பாற்றிக்கன்னு சொல்லிட்டு ஒரு வாள் எடுத்து அதை கழுத்தில் தொங்க போட்டுட்டு யாராவது வந்தால் இதை வச்சு நீ பாதுகாப்பு தேடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அடுத்த நாள் சிலையும் காணும், அந்த வாழையும் காணும். அப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்துச்சு, இந்த சாமியால், இந்த சிலையால் நம்மளை காப்பாற்ற முடியாத வேலைக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனால் இஸ்லாம் ஆகலை. பின்னாடி தன் மகனெல்லாம் முஸ்லீம் ஆகிட்டாங்கிற செய்தி கிடைச்சோடனே முகமது ரசூலுல்லாஹ்ட்ட போய் தான் முஸ்லீம் ஆகிட்டாங்க. பாருங்க, ஒரு குர்ஆன் ஆயத்து அவர்களை எப்படி பின்னாடி உருவாக்குது. அப்போ தான் மிசாபரில்லாட்ட கேட்ட அந்த குர்ஆன் ஆயத்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தார். பாருங்க, ஞாபகம் வருது. ஒரு முறை கேட்டுட்டு நிறுத்திட்டோமே, திரும்ப அதை கேட்கணுமேன்னு சொல்லி போகிறவங்க அங்கே இருந்த எல்லாத்தையும் அதை கொஞ்சம் ஓதி காட்டுங்களேன், குர்ஆனை ஓதி காட்டுங்களேன்னு சொல்லுவாங்களாம். ஓதி காட்டுங்களேன், கொஞ்சம் ஓதி காட்டுங்களேன். இப்படியே குர்ஆன் ஆயத்து ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர் வந்துச்சு, உஹது போரில் ரசூலுல்லாஹ் நிறைய பேர் ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. இவங்க கால் முடியாதவங்க, போருக்கு இவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு உள்ள தகுதியும் இல்லை. பிள்ளைங்க போகிறாங்கன்னு சொன்னோடனே இவங்க சொன்னாங்க நானும் போகிறேன் அப்படின்ட்டாங்க. எங்க இப்போ தாங்க இஸ்லாம் எப்படி மாற்றுது பாருங்க அவங்க. நான் போருக்கு போகணும் அப்படின்னு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுக்கு தான் முடியாது இல்லை, போருக்கு நிற்கணும், வாழை பிடிக்கணும், கால் சரியாக இருக்கணும், அப்போ தான் போர் செய்ய முடியும், உங்களால் நிற்க முடியாது, எப்படி போர் செய்வீங்க, உங்களுக்கு கடமையே இல்லை, போக வேண்டாம் அப்படின்னு. இல்லை நான் போக தான் செய்யணும் அப்படின்னு. என் பிள்ளைங்கள்லாம் ஜன்னத்துக்கு போக நான் மட்டும் வீட்டில் இருக்குவா? என் பிள்ளைங்கள்லாம் ஜன்னத்துக்கு போவாங்க, நான் மட்டும் வீட்டில் இருக்கிறதாண்டாங்களாம். இப்படி எல்லாரும் பேசுகிறத பார்த்து ஒரு வீட்டில் உட்காந்துருவாருன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனைவி கொஞ்சம் கிளப்பி விட்டாங்களாம். இந்த பாருங்க, உங்களை பார்த்தா நீங்கள் போரில் போயிட்டு திரும்பி பயந்து ஓடி வர மாதிரியே எனக்கு கனவு வருதுங்க அப்படின்டா. போருக்கு போயிட்டு தோற்று போய் திரும்ப வீட்டுக்கு ஓடி வர மாதிரியே எனக்கு கனவு வருதுங்க அப்படின்னு அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் அவங்கள கிளப்பி விட்டாங்களாம். அப்போ தான் நான் போருக்கே போய் ஆகுவேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ரெடி ஆகிட்டு சொன்னாராம், ரப்பே அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதா, எனக்கு ஷஹாதத்தினுடைய மர்த்தபாவை கொடுத்து விடு ரப்பே, வலா தருத்தனி இலா அஹ்லி, ரப்பே என் வீட்டுக்கு திரும்ப என்னை அனுப்பி விடாது, என் வீட்டுக்கு திரும்ப என்னை கொண்டு வந்து விடாதே, ஹாசியன் என்னை நஷ்டவாளியாக, என்னை கை சேத உள்ளவனாக என்னை திரும்ப கொண்டு வந்துடாத இந்த வீட்டுக்கு, என்னை ஷஹாதத்தாக ஷஹீதாக என்னை மரணிக்க செஞ்சிருந்து கால் முடியாத சஹாபி துவா செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. போய் நின்றுக்கிட்டு நானும் போருக்கு வரணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏங்க கால் முடியல, உங்களுக்கெல்லாம் கடமை இல்லை, வீட்டில் உட்காருங்க அப்படின்னு. இல்லை, இதை காரணமாக்கித்தான் எல்லாரும் என்னை போருக்கு லாய்க்கு இல்லைங்கிறாங்க, இதை காரணமாக்கிட்டு தான் போருக்குலாம் நீ லாயக்கு இல்லைன்னு சொல்றாங்க. மற்றவங்கெல்லாம் ஜன்னத்துக்கு போகும்போது என் கால் இது தடையா இருக்குமோன்னு எல்லாம் ஏளனமா பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. நாயகமே, இந்த காலோடு ஜன்னத்தில் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த காலோடு எந்த கால போருக்கு தகுதி இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்களோ அந்த காலோடு நான் ஜன்னத்தில் நடக்கிற நாயகமே, எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருங்க, எப்படியாச்சும் வாய்ப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க சஹாபி அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் அவருடைய வற்புறுத்தல அனுமதி கொடுத்துட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, போர்க்களத்தில் பார்த்தேன் யாரை, அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே போர்க்களத்தில் மிக ஸ்டெடியா நடந்து போனார், ரொம்ப பலமா நடந்து போனார், சொல்லிக்கிட்டே போனாரே நான் ஜன்னத்துக்கு போகிறேன், நான் ஜன்னத்துக்கு போகிறேன், இப்படி சொல்லி போர்க்களத்தில் நடந்து போனதை நான் பார்த்தேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்றார், அந்த போரில் தான் வாப்பாவும் பிள்ளையும் ஒரே இதில் தான் போர் செஞ்சாங்க, ஒரே வாகனத்தில். 2 பேரும் ஷஹீத் ஆகிட்டாங்க, 2 பேருமே ஷஹீது, பாப்பாவும் ஷஹீது, பிள்ளையும் ஷஹீத் ஆகிட்டாங்க. அவங்க மனைவி 2 பேருடைய ஜனாசாவை தூக்கிக்கிட்டு எவ்வளோ பெரிய மனைவியாக இருப்பாங்க பாரு. என்ன ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், அல்லாஹ்வுக்காக தன் வீட்டுக்காரரையும் தன் பிள்ளையும் முன்னால் ஷஹீதாக ஆக்கி பார்க்குற அந்த தைரியம், வீர பெண்மணி, ஒரு பெரிய விஷயம், ஒரு பெருமையான விஷயம். அப்போ அந்த அம்மா 2 பேரையும் தூக்கி வாகனத்தில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு
ஒட்டகத்தை அந்த வண்டியை ஓட்டும் போது அந்த ஒட்டகம் போகவே இல்லை, போகவே மாட்டேங்குது, அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னோன்னே என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இல்லை போக மாட்டேங்குது. என்ன காரணம்? வீட்டுக்காரர் ஏதோ துவா செஞ்சுட்டு வந்தாங்களா? ஆமாம், இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வரக்கூடாது, என்னை ஷஹீதாக்கி விடு என்று துவா செய்தார். அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அதனால் இங்கேயே அவர்களை அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி பொதுவாக ஷஹீத்மார்களை அங்கேயே அடக்கம் செய்வாங்க. ஒரு காலத்திலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். குர்ஆனுடைய ஆயத்தை அவர்களை இந்த அளவுக்கு உருவாக்கி விட்டது. குர்ஆனோடு எந்த தலைமுறையை வைத்தான்? முதல் தலைமுறையை நினைச்சு பாருங்க, தௌராத்தோடு இருந்த தலைமுறையை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த தலைமுறை எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. எவ்வளவு பெரிய இது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்முறையை காரணமா காட்டல, வன்முறைக்கு அன்பால அமைச்சுக்கிறீங்கன்னாங்க மார்க்கத்தை. வீட்டிலையா மனைவிட்டு அன்பா இருங்க, பிள்ளையா பிள்ளைட்ட அன்பா இருங்க, வேலையா பணியாளர்கிட்ட அன்பா இருங்க, வெளியில பேசுறீங்களா வெளியில அன்பா இருங்க. அதுக்குத்தான் ரசூல் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல சொன்னாங்க, அன்பாயிருங்கன்னு சொன்னாங்க. வன்முறையான வார்த்தைகளை செயலுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதியே கொடுக்கல. நம்மளுக்குள்ள ஒரு செய்தியோடு நிறைவு சொல்கிறேன். ஒரு சஹாபி மதீனாவில் சரியான பஞ்சமான ஒரு நேரம் வந்துச்சு, ரொம்ப கஷ்டமான நேரம் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் உபாதத்து பின் ஷர்ஹபி அந்த தோழருடைய பேர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பஞ்சமாயிடுச்சு, வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு இருந்தேன், ஒரு தோட்டம் இருந்துச்சு, அதில் பேரிச்ச மரங்கள் இருந்துச்சு, பேரிச்சங்கனிகள் எல்லாம் கொட்டி இருந்துச்சு, சிலது மரத்தில் நல்லா பழுத்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சத்தை எடுத்து சாப்பிட்டேன், கொஞ்சத்தை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், ஊரெல்லாம் பஞ்சம், என்ன செய்கிறது? பாக்கெட்டில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு வந்ததை பார்த்த அந்த தோட்டத்துக்காரர் என்னை அடிச்சிட்டாரு. எப்படி இந்த மரத்தில் என்கிட்ட கேட்காம எடுப்போம்னு அடிப்போம்லாங்க, அந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, இவங்க பசியால் போயிருக்கிறாங்க, வறுமையில் போயிருக்கிறாங்க, பஞ்சத்தில் போயிருக்கிறாங்க. இவங்க நிலை பாருங்க, சில விஷயங்கள் சில நேரங்கள் அனுமதிக்கப்படுகிறது, இவர்களுடைய நிலைக்கு அங்கே போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட ஒன்றும் பேசல, இந்த சஹாபிட்ட அடித்தார்ல அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் வாப்பா அடிச்சிங்க, எதுக்கு அடிச்சிங்க? ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அஃபலா துத்இமுஹு இன் கான ஜாயிஆ, பசியால் அல்லவா வந்தாரு, நீங்களே விசாரித்து உணவு கொடுத்துருக்கணும் அல்லவா, பசிக்குதாமான்னு கேட்டு நீங்க தானே எடுத்து கொடுத்துருக்கணும், அதுதானே சரி. சரி, அவரே தெரியாம எடுத்திருந்தா கூட பசிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு, வசதியாக தான் இருக்கிறாரு, அப்படி இருந்தா கூட அல்லம் தொகு இன்கான ஜாகிலா, எல்லா வசதி இருந்து எடுத்தாலும் கூட இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்க கூடாதா, எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு அடியை கூட நமக்குள் விடக்கூடாது, நமக்குள் ஒரு தேவையற்ற அடி கூட நடந்துடக்கூடாது. இங்க காரணம் உண்டு, அதுக்கு முன்னாடி கருணை இருக்கிறது, வழிகாட்டுங்க, முடிஞ்சவங்களுக்கு அறம் கொடுங்க, உதவி செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. கை நீட்டிக் கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்க. இப்படி அமைக்கப்பட்டது நம்மளுடைய மார்க்கம். இந்த ஒற்றுமை பிடிக்காம தான் யூதர்கள் நம் மீது பொறாமை. அதனால்தான் உகதை கந்தக்கு போன்ற போர்களை யூதர்கள் பின்னணியில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரட்ட செய்தார்கள். ஆனால் யூதர்களின் சதியெல்லாம் பலகீனமானுச்சு, இஸ்லாமியர்களின் உதவி பலமானுச்சு என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்லி முடிப்பான், இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் பயபக்தியை உடையவர்களாக ஆகலான்னு சொன்னா, அதில் ஒரு சில பேரை தவிர மீது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மாறினார்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இஸ்லாத்துக்கு எதிராக பின்னப்படுகின்ற சதியிலிருந்து அல்லாஹ் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பானாக. இஸ்லாமிய அடையாளங்களை எல்லாம் பாதுகாப்பானாக. இஸ்லாமிய நாடுகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக. இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் வன்முறையை எடுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய கொட்டத்தை, அவர்களுடைய கொடுமைகளை அல்லாஹு தாலா முடிவுக்கு கொண்டு வருவானாக. அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களுக்கு எப்போது
எப்போதும் கண்ணியத்தை தெரிந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் வாழுகின்ற உம்மத்தாக முஹிப்பீன்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.